கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே தேவனை நாம் அறிந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல புதிய ஜீவனுக்காய், புதிய காரியத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் மாறாத கிருபை, அவருடைய கனம் எல்லாமே நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறபடியினாலே நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் அநேகருக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. அநேகர் பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அநேக தேவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு எது தேவை? இந்த உலகத்திலே நம்ம மீட்க வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோமானால், அங்கு கட்டப்பட்ட ஒரு கழுதையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, ஆண்டோடைய நோக்கம் எல்லாம் கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கி அவர்களை தம்முடைய ஜனமாக மாற்றும்படியாகவே கர்த்தர் விரும்பினார். ஆகவேதான் அவர் மாம்சத்தில் அவதரித்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்து அவர் இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டெடுத்து சொல்லுகிறார், உன் கட்டப்பட்ட வாழ்க்கையை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலவில் நமக்கு எது தேவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய தேவை என்ன? சுத்தத்திலும் பாவத்திலும் அநியாயத்திலும் இருள் சூழ்ந்தான இடத்திலும் பானான இடத்திலும் உன்னை தேடி வந்த தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வெள்ளை கர்த்தர் நம்மை விடுவித்தார். எங்கோ அலைந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் விடுவித்து நம்ம மீட்டெடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? மகளே, நான் உன் கட்டுகளை அவிழ்த்திருக்கிறேன், உனக்கு நான் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறேன், அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருக்கு ஒரே ஒரு தேவை, தெய்வ ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்திருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய கட்டுகளை அறுக்கப்பட்ட நம்ம தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வெள்ளை கர்த்தாவே, நீர் எங்களை கட்டுகளை அறுத்து நாங்கள் பாலான இடத்திலிருந்து எங்களை எடுத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி அழைத்து செல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அறுத்திருக்கிறார். முதலாவது நம்முடைய கட்டுகள், நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார். யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்ம மீறல்கள் அநேகமாக இருந்தது. நாம் தேவனை விட்டு வெகு தூரம் போயிருந்தோம். ஆனால் தேவனாய கர்த்தர் நம்மை கட்டவிழ்த்து கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். என் இரத்தத்தால் மீட்டெடுத்தேன் என்று சொல்லுகிறார். யாராலும் கட்டவிழ்க்க முடியாத கட்டுகளை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே போட்டிருந்தான். பாவத்தின் கட்டுகள், அநியாயத்தின் கட்டுகள், இருளான கட்டுகள், பலவிதமான சூழலில் கட்டுகள் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து கட்டவிழ்த்தார். ஆகவேதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிற அந்த கழுதையை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, கட்டப்பட்ட உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நீ சொல்ல வேண்டியதெல்லாம், கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்போம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய பாவ கயிறுகளால் கட்டப்பட்டது நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார். நம்மை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்க விரும்பினார். நம்முடைய ஆத்துமா அவருடைய ஆதரவிலே கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவை, எங்கோ அலைந்து கொண்டிருந்த எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் கட்டுகளை அறுத்து கர்த்தாவை உம்முடைய பிள்ளையாய் மாற்றிருந்த ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவனுடைய கிருபைகளை வைத்து மகிமைப்படுத்தும்படியாய் நாம் தேவனிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, என் கட்டுகளை அறுத்ததுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னித்து எனக்கு உமது இரத்தத்தால் மீட்டெடுத்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்படி இருப்பாயானால் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உன்னை விடுதலையோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவை, நாங்கள் கட்டப்பட்டிருந்த எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே கடந்து போன எங்களை நீர் கர்த்தாவை தெரிந்தெடுத்து எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை மகிமைப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றுங்க ராஜா. தேவ கிருபை இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து தேவ கிருபைகள் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென்.
தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.